நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா, இந்த பூண்டை பற்றிய தகவல்கள், குறிப்புகள், பயன்கள் இதை பற்றி நம்ம தெரிந்து கொள்வோம். இந்த பூண்டு ஒரு மருத்துவ குணம் கொண்ட உணவுப் பொருள் மற்றும் மசாலா பொருள். பல நூற்றாண்டுகளாக இந்த பூண்டை பயன்படுத்திக்கிட்டு வராங்களே, அப்படி என்ன தான் இந்த பூண்டில் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாமா? நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இந்த பூண்டில் இருக்குது. வைட்டமின்கள் இருக்குது, தாதுக்கள் இருக்குது, ஆக்சிஜனேற்றீகள் இருக்குது. முக்கியமாக இது இதய நோய், புற்றுநோய் மற்றும் சர்க்கரை நோய் ஆகிய நோய்களுக்கு எதிராக போராட உதவுகிறது. நாம் உடம்புல அதிக நோய் வராமல் இருக்க நோய் எதிர்ப்பு சக்தி இதை சாப்பிட்றதுனால கிடைக்கி. செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. சமையலுக்கு பயன்படுத்துகிறாங்க. இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துது. அப்புறம் இந்த கொலஸ்ட்ரால்லாம் இருக்கு இல்லையா, அதை குறைக்கிறதுக்கு. சமையலில் ரொம்ப முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு. அப்புறம் மருந்தாக பயன்படுது. இந்த பூண்டை வச்சு எண்ணெய் தயாரிக்கிறாங்க. அப்புறம் சருமத்திற்கு ரொம்ப நல்லது. இந்த பூண்டை வீட்டு வைத்தியமெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. பூண்டு செரிமான அமைப்பை மேம்படுத்தவும் மலச்சிக்கலை தடுக்கவும் உதவுகிறது. அதாவது வாந்தி, வயிற்றாலை, அப்புறம் இந்த மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இதோட சாறு எடுத்து குடிக்கும்போது தீருது. இந்த பூண்டை உலகம் முழுக்க எல்லா இடமும் பயன்படுத்துகிறாங்க. அவ்வளோ பிரபலமான காய்கறிகளில் ஒன்று. ஆனால் இது கிழங்கு தான், ஆனால் சின்ன செடி. இந்த செடி எங்கே வளரும் அப்படின்னா, குளிர் பிரதேசங்களில் மட்டும்தான் வளரும். இதோட பயன்கள் ஏராளம். அன்றாட உணவில் தினமும் இந்த பூண்டையும் சேர்த்து சாப்பிடுங்க. மிகவும் நல்லது. நன்றி நண்பர்களே.